களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக கொடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக திருவுளத்தின்படியாய்த்தான் இந்த அமைப்புகளை உருவாக்கி நடப்பித்து வருகிறேன். இந்த நாளிலும் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிற என் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் வாழ்வாக்கி கொள்ள எங்களை தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவலோடு கூட சமூகத்திலே கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நீர் பேசும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வாக மாறட்டும். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் எதை உணர்த்துகின்றாரோ அதைத்தான் இந்த தெய்வீக திருவிழத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தூய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகின்றார். கடந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது அந்த ஒரு வார்த்தை வந்தது. அதிலே பார்க்கிற பொழுது இந்த கிண்ணத்தின் சொல்லப்படுது, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்று 1 கொரிந்தியரிலே 11ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம் வாசித்தோம். என் இந்த இரத்தத்தால் நிலைப்படுத்துகின்ற புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று சொன்னோம். அந்த புதிய உடன்படிக்கைன்னு சொல்லுகிற பொழுது அது என்ன, எப்படி என்றது குறித்து தூய ஆவியில் சிந்தித்தோம். சில சகோதரிகளும் புதிய உடன்படிக்கை என்ன பிரதர், பழைய உடன்படிக்கை எப்படி, உடன்படிக்கை எப்படி கொஞ்சம் கேள்வி கேட்டாங்க. தூய ஆவிலே நான் கடந்து வந்தேன். பிரியமானவர்களே, நிலைப்படுத்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கை, நிலைப்படுத்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கை. அதுன்னா புதிய உடன்படிக்கைன்னா அதுக்கு முன்னாடி பழைய உடன்படிக்கை இருக்கும் போல இருக்கு இல்லைங்களா? கிடைக்கும். தொடக்க நூலிலிருந்து உடன்படிக்கை கடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆண்டவராய் கடவுள் தொடக்க காலத்திலிருந்து சில உடன்படிக்கை கொண்டு வந்திருக்கிறார். உடன்படிக்கை என்பது என்ன? எக்ரிமெண்ட். சில நாடுகள் இன்னொரு நாடுகளோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். அதிலே சில விதிமுறைகள்லாம் இருக்கும். இதை மீறக்கூடாது, இதை மீறினால் அவ்வளவுதான்ட்டு இந்த நாடு கொடுப்பாங்க. அதே போல ஒரு தொழில் நிறுவனம் வச்சுக்கலைங்களே, அந்த தொழில் நிறுவனம் சில உடன்படிக்கை எல்லாம் எக்ரிமெண்ட் பண்ணி வச்சிருக்கும். இப்படி பார்க்கிற பொழுது நிறைய உடன்படிக்கை அக்ரிமெண்ட் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே போல நம்முடைய ஆண்டவரும் நம்மிடம் சில உடன்படிக்கையை செய்து கொண்டார், எக்ரிமெண்ட் செய்து கொண்டார். அந்த எக்ரிமெண்ட் நமக்கு நலம் கொடுக்கிற அக்ரிமெண்ட்டாக இருக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள் வழிநடத்துகின்ற எக்ரிமெண்ட்டாக இருக்கிறது. அந்த எக்ரிமெண்ட்டை, அந்த உடன்படிக்கை நாம் மீறுகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அந்த உடன்படிக்கைப்படி நாம் வாழ்கிற பொழுது நாம் அவரை அனுபவிக்கிற மக்களாக வாழ்ந்திருக்க முடியும். அவரை அனுபவித்து வாழ்கின்ற மக்களாக இருந்திருக்க முடியும். இதை குறித்து தொடக்க நூலிலிருந்து அந்த உடன்படிக்கை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த புதிய உடன்படிக்கை எப்படி ஆரம்பித்தது, எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஏன் அப்படி அவர் உடன்படிக்கையை செய்தார், எக்ரிமெண்ட்டை செய்தார் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். தூய ஆவியானவர் தாமே நமக்கு ஒவ்வொன்றும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தி கொடுக்கட்டும், சொல்லித்தரட்டும். முதலாவது தொடக்க நூலை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூலை எடுக்கிற பொழுது அதிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, 2ஆம் அதிகாரத்திலே 8 முதல் 20 வசனத்தை பார்க்கிற பொழுது, ஏதோம் தோட்டத்திலே
ஏதோம் தோட்டத்திலே அவர் உடன்படிக்கை செய்கிறார். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்திலே படிக்க வேண்டாம், குறித்து கொள்ளுங்கள், நிறைய இருக்கிறது. அதில் குறித்து வச்சுக்க. என்ன சில பேர் எல்லாம் குறித்து வச்சுக்கிறாங்க, அப்புறமேல படிக்கிறாங்க, படிச்சுட்டு சில கேள்விகளுக்கு கேட்கிறார்கள். நான் உள்ளத்தின் ஆழத்திலே நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நான் அவ்வளோ படிப்பறிவு இல்லாதவன், சாதாரணமான நிலையிலே பொதுநிலையினன், சாதாரண படிப்பு இருக்கும். ஆனால் இந்த வசனத்தெல்லாம் கேட்டு படிச்சுட்டு பின்னாடி அவங்க சொல்லுவாங்க, பிரதர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருந்தது, அது என்னுடைய கருத்து. எனக்கு தூயாவிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். மடமையான காணப்பட்டதை, அறிவனமான காணப்பட்டதை, பலவனமான காணப்பட்டதை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறாரே, அவருக்கே துதி என்ன. நீ பார்க்கணும், இந்த 2ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 20ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் ஒரு எக்ரிமெண்ட் அவரை எழுதி கொடுக்கிறார். எக்ரிமெண்ட், உடன்படிக்கை. அவர் ஏதோ தோட்ட உடன்படிக்கை நம்ம எழுதி கொடுக்கிறார். நீங்கள் அதை படித்து பார்க்க, அப்புறம் பார்க்கணும். சரி, அப்படியே அவர் உண்டாக்கின அந்த இதில் அந்த 2ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 20 தொடர்புகள் அதில் நீ பார்க்கணும், கடவுள் அந்த அந்த உடன்படிக்கை எப்படி செய்கிறான்ட்டு 17வது வசனத்தை படித்து பாருங்கள். 17வது வசனத்தை நீங்கள் படிப்பில்லானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். சாகவே சாவாய் என்று. பார்க்கணும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் கடவுள் 5 நாளிலே இந்த உலகத்தையெல்லாம் படைத்தார். வானத்தையும் பூமியையும் கடலையும் மலைகளையும் குன்றுகளையும் எல்லாவற்றையும் படைத்து 5 நாள் படைத்து 6ஆம் நாள் கடவுள் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைத்து அவரிடம் ஒப்படைக்கிறார். இதெல்லாம் அனுபவிச்சிடும். ஆனால் என்கிற ஒரு வார்த்தை தான் மிக முக்கியமானது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிறகு ஆனால் அவர் சொல்லுகின்ற பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க பொழுது அவர் சொல்லுகிறார், ஆனால் எந்த ஒரு கருத்திலையும் பண்ணாலும் இந்த ஆனால் வந்துச்சுனாக்க அதுக்கு ஃபீட்பேக் நிறைய இருக்குன்னு அர்த்தம். முன்னாடி வேற பின்னாடி வேற, ஆனால் என்று போட்டார். அந்த ஆனால் சொல்லுகிற பொழுது அவர் சொல்றாரு, ஆனால் நன்மை தீமை அறிகின்ற இந்த மரத்தை பழத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நீ சாகவே சாவாயின்ட்டு இந்த எக்ரிமெண்ட் எழுதுறார். முதல் உடன்படிக்கை அதுதான். சாகவே சாவா என்று அது பிளாசன்ஸ் இருக்கும். கட்டளையை சாகவே சாவா என்று கட்டளையிட்டு சொன்னார் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். கடவுள் சொல்லுகிறார் என்றால் அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே சொல்லுகிறார், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகவே சொல்லுகிறார். அந்த கருக்களை பார்க்கணும். தொடக்க நெல் 2 பட்டம் கட்டளை சொன்னார். அது ஏன் சொன்னார்? இந்த கடந்த நாட்கள் இருக்கும் வார்த்தைகளை பார்க்கணும். கட்டளை சாகவே சாவா என்று. அப்போ கட்டளையை மீறுகிற பொழுது, அவர் கொடுக்கிற கட்டளையை மீறுகிற பொழுது பாவம் செய்கிற மார்க்கம், பாவம் செய்கிற எந்த பொழுதும் சாகவே சாவா என்ற நிலையிலே போய்கொண்டே இருக்கிறது இல்லைங்களா? தொடக்க நிலை எடுத்தீங்க. அந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்திலே அந்த 14 முதல் 19 வசனத்தை நீ பார்ப்பிலானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். அந்த 3ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 19 வசனத்தை நீ பார்ப்பினாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தலைப்பு பாருங்க, என்ன சொல்லுகிறது? கடவுளின் தீர்ப்பும் வாக்குறுதியும். கடவுளுடைய தீர்ப்பும் வாக்குறுதியும். அந்த கடவுளுடைய தீர்ப்பும் வாக்குறுதியும் என்ன? எப்படி? கட்டளையை மீறினா நீ சாகவே சாவாய். அந்த பலதன் சாவாய் பத்தில் இருக்கும்போது பிசாசானவன் அப்பயே வேலை வைக்கிறான். கடவுளுடைய கட்டளையை மீறி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? பிசாசு வந்தது ஏவாள்கிட்ட வந்து நீ எல்லாம் சாப்பிடுவீங்களா என்று என்ன நடக்கிறீங்களா? நடக்கும். ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது அவர் சொன்னார், அந்த ஏதோ தோட்டத்தில் வைத்து, இன்பவனத்தில் வைத்து அவர் சொன்னார். என்ன சொன்னார்? இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, நல்ல சாப்பிடு, குழி, நாளைக்கு உனக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, உனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லிட்டு தான் அவர் சொன்னார், ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தை பழத்தை மாத்திரம் சாப்பிட்றாத, நீ சாப்பிட்டா சாமம். கடவுள் பாருங்க எல்லாவற்றையும் சொல்லி ஒரே ஒரு சின்ன கட்டளை தான், இது மரத்தை மாத்திரம் சாப்பிடாதுன்னு சொன்னார்.
பிசாசு கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை எதிர்மறை செய்யத்தான். பிசாசு வந்து பாகுசாலத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், இந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது சொன்னார். ஏன் சாப்பிடக்கூடாது தெரியுங்களா? நீ சாப்பிட்டா கடவுள் மாதிரியே ஆகிடுவேன். கடவுள் தான் தன்னுடைய உருவிலும் சாயலும் படைத்திருக்கிறார். அந்த பொய்க்கு தலைவனான பிசாசானவன் ஏமாற்றி அங்கே பாவம் செய்கிறான். அங்கே கட்டளையை மீறினால கடவுளின் தீர்ப்பும் வாக்குறுதிகளும் என்ற படி பார்க்கும் பொழுது படித்து பாருங்க. அது நிற்கும். கடவுள் வந்தார். ஆதாம் ஆதாம் எங்கே இருக்கிறான்னு கேட்டார். நான் ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு ஓடிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், நான் சொன்னதை நீ மீறிட்டியா, என் கட்டளையை நீ மீறிட்டியா, நான் சொல்லக்கூடாது சார் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த ஏதோம் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளிட்டார். ஏதோம் தோட்டத்தை விட்டு வெளியே போ, வெளியே போ, நீ இவ்வளோ சொல்லிட்டு இருக்கு, வெளியே போன்னு சொல்லிட்டு, இனிமேல் இவ்வளோ நாள் உழைக்காம இனிமேல் ரத்தம் வேர்வு சிந்துற அளவுக்கு நீ உழைக்கணும். அப்படியே உழைச்சாலும் கூட உனக்கு முள்ளும் பூண்டு தானே வரும்னு சொன்னார். முள்ளும் பூண்டு தான் விளையும் சொன்னார். எத்தனை பாருங்கள், ஒரு சின்ன சாட்டிலை என் அன்பானவர்களை அனுப்பிட்டுருக்கும். ஏதோ தோட்டத்திட்டு வெளியேற்றி அனுப்பிவிட்டார். நீ அப்படித்தான் வசனத்தை நீங்கள் அப்புறமால படித்து பாருங்க. ஒரே ஒரு கட்டளையை மீறினால எப்படின்னு நான் நினச்சேன். நான் இப்போ பார்க்கணும் அந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது, ஒருவேளை ஆதாம் சொல்லிருக்கலாம், ஆண்டவரே தெரியாமல் செஞ்சுட்டோம் மன்னிச்சுக்குன்னு சொல்லிட்டுக்கலாம். இல்லைங்களா? தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கணும். இல்லை, அவன் என்ன பண்ணான், நீ எனக்கு கொடுத்த அந்த மனைவி தான், அந்த ஏவாள் தான் நீ கொடுத்துட்டான். ஏவல் கேட்டனாக்க ஏவாள் அது ஒத்துக்கல. நானும் இல்லை, அவதான் பொறுப்பை. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தன் குற்றப்பிள்ளைகளை மூடி மறைக்கனுடைய வாழ்க்கை வளம் பெறாது, மாறாக அவற்றை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி அறிக்கை செய்து விடுகிறவன் ஆணுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று 2 பேரும் ஏற்றுக்கிடலை போனாங்க. என் அன்பானவர்களே, இந்த தவக்கால நாட்களில் நாம் சிந்திக்கப்பட வேண்டிய கருத்து, கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளையை நாம் மீறுகிற பொழுது, ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையை மீறுகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இதுதான் இந்த முதல் நாளிலே உடன்படிக்கை பார்க்கிறோம். இதுக்கு முதல் கருத்து ஆதாம் ஏவாள் என்ற கருத்து. சரி, இந்த கருத்தோடு கூட நான் அடுத்த ஒரு கருத்து கொண்டு போகலாம் பெரியமார்களே. ஆதாம் ஏவாள் விடுங்க. அடுத்தது ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதன். யாரு? நோவா. விசுவாசம் உள்ள ஒரு மனிதன், கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமாக ஒரு வாழ்கிற ஒரு மனிதன். அவர் எப்படி இருந்தான்னு பார்க்கணும். ப்ளஸ் மைனஸ் 2 வச்சு நான் பார்க்க முடியல. ஆதாம் அப்படி போனாங்க. ஆனால் நோவாவை கொண்டு வந்து பாருங்க. நோவா அங்கே நான் இதில் நோவாவுடைய வாழ்க்கை வரலாம் பாருங்க. 8ஆம் அதிகாரத்தில் அப்படியே நீ படிச்சுனாக்க உங்களுக்கு நல்லா தெரியும். நோவாவுடைய காலத்து அந்த காலத்தில் அந்த வெட்டம் இருக்கும். என்ன இருக்கு? என் நண்பா அவங்களை பார்க்கிற பொழுது, நோவாவுடைய காலத்தை பார்க்கும் பொழுது, அங்கே அந்த ஆதாமின் வரிமனைவன் நோவான்று 6ஆம் அதிகாரத்திலே அப்படியே வழுகும். அவரை பற்றி நோவா பற்றி சொல்லப்பட்டு, நோவா ஆணுடைய பார்வையில் உண்மையும் ஒத்துமுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். மற்றவங்களை எல்லாம் பாவம் செய்து வாழ்ந்து போனார்கள். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாருனாக்க நோவாவுக்கிட்ட சொல்கிறார், நான் அந்த மனுஷனை ஏண்டா படைச்சேன்னு வச்சிருக்கு, நீ மாத்திரம் உண்மையும் ஒத்தமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறத செய்யுன்னு சொன்னார். நான் உன்னை மாத்திரம் காப்பாற்றுவேன் சொல்லி எடுத்து நீங்கள் நோவாவுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுனாக்க எனக்கு அப்படி புல்லரிச்சு போகும். நானும் ஆரம்ப காலத்தில் படிக்கும் பொழுது ஆதாம் மேலே பார்த்து ஐயோன்னு சொல்லிருக்கேன். அதே நோவா காலத்தில் ஆஹான்னு பார்த்துருக்கேன். இன்னைக்கு அந்த நோவாவை போல நான் பாடணும் நான் இருக்கேன். நோவா ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையும் உத்தமும் கடும் வளர்ந்ததுனாலே அந்த நோவாவை எப்படித்தான் கடவுள் ஆசீர்வித்தார் என்று அந்த முதல்ல 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிற பொழுது அவர் சொல்றாரு, இந்த உலகத்தை எல்லாம் நான் நீரினால் அழிச்சிடுவேன், வெள்ளப்பெருக்கினால் அழிச்சிடுவேன், நீ ஒரு பெட்டகம் பட்டு. கடவுள் சொன்ன கருத்துக்களை போகும்போது 8ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனத்தை நீங்கள் எடுத்து அவனுடைய கருத்துக்கணும். கடவுள் சொல்கிறார், அதை ஏதாம் நோவா சொல்றார். அப்போ 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிச்சு பாரு என்ன சொல்லுது. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். இங்கே
மனிதனை பார்க்கணும். எப்படி கடவுள் எல்லாத்தையும் இந்த வெள்ளப்பெல்லாம் அடிச்சிடும் சொன்னார். நீ எனக்கு மனிதன் உண்மையாக இருக்கிறதுனால நான் உன்னை காப்பாற்று பண்ணுவான் உடம்பு இருக்கணும். உடனே அந்த நோவா ஒரு பலிபடத்தை கட்டுறார். பலிபடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துறார். எல்லா பலிபடத்தை பலிபடுத்துகின்றார். இது பாருங்க, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆயிற்பட்டிருக்கிறது. ஒன்று கீழ்ப்படிந்து கடந்து வருகிறார் இல்லைங்களா? கடவுள் கலைஞர் கடவுளுக்கு மேலே உண்மையாக புத்தகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் பலிபடம் கட்டார். அந்த பலிபடம் கட்டிட்டு அடுத்தது வசனத்தை பாருங்க, அங்கே எல்லா மிருகத்தையும் கொண்டாந்து அங்கே பலி செலுத்துறார். பலி செலுத்திட்டு அடுத்து 21ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன், ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். என்ன கருத்து பார்த்தீங்க? கடவுள் அப்படி ஒரு உடம்பு செய்யறான். அந்த பலி செலுத்துறார். அப்போ கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் கொடுக்கிறார். மனிதரை முன்னிட்டு நிலத்தை நான் சபிக்க மாட்டேன், எல்லாம் வந்து அழிச்சிடுவான், அழிக்கவே மாட்டேன் நினைக்கும். அந்த நோவாவுடைய நல்ல மனதினால்தான், அந்த செயல்பாட்டினால்தான் இன்று இந்த உலகம் செயல்பட்டு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் பாவம். நோவா மாத்திரம் உண்மையை உத்தமமாக இருந்தபடினாலே அவர் மொத்தமாக அந்த உலகம் பண்ணிட்டு. இன்று நீங்களும் நான் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு மனிதனாக, பக்தி உள்ள மனிதனாக வாழ்கிற பொழுது, விசுவாசம் உள்ள மனிதனாக, கடவுளுக்கு பயந்த மனிதனாகவும், அதனால் உங்களுடைய குடும்பம் வாழப்படும். அதனால் உங்கள் குடும்பம் வாழும், செயல்படும். இதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் நிறைய காரியம் சொல்லலாம் இருக்கு. சரி, அப்படியே பார்க்கிற பொழுது அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, 23ஆம் வசனம் சொல்லுகிறது, மண்ணுலகு இருக்கும் நாள் வரையும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். என் அன்பான சகோதரமே, ஆதாம் ஏவாள் கட்டளையை மீறினார்கள், அவுட். நோவா கடவுளுக்கு பயந்து உண்மை உத்தமாய் வாழ்ந்தார், பிளஸிங். இல்லைங்களா? இந்த நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். அதன் பின் அது கீழே பார்த்தோன்னா கடவுளின் நோவாவிடும் கடவுளின் உடன்படிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய அந்த நோவாவுடைய கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாருங்க, அந்த 9ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 27 வசனத்தை படிக்கிற பொழுது அந்த கடவுள் எப்படிலாம் அந்த நோவாவுக்கு உடன்படிக்கை கொடுத்தார், எப்படிலாம் உடன்படிக்கை கொடுத்தார், அடையாளம் என்ன கொடுத்தார், அச்சுறுத்தல் எப்படி கொடுத்தார்னு பார்க்கணும். இந்த ஆசீர்வாதமான காரியங்களை பார்க்கும் பொழுது நீ பார்க்கணும் இருக்கும். அவர் சொல்றாரு இருக்கும். அந்த 12ஆவது வசனத்தை நீ படிச்சுன்னா அப்படியே 9லிருந்து அந்த 9ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 27 வசனத்தை குறிச்சுக்கிடுங்க. அதில் நோவாவுடன் கடவுளின் உடன்படிக்கை தலைப்பு தான். நோவாவுடன் கடவுளின் உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கு. அந்த 12ஆவது வசனத்தை படித்து பார்த்தது என்ன சொல்லுகிறது? 12ஆவது வசனம், அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். சகோதரா, எப்படி தொடக்க காலத்திலே மைனஸ், தொடக்க காலத்தில் பிளஸ், அடையாளமாய் வில். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கட்டும். இந்த வசன வார்த்தை ஒவ்வொன்றும் நான் படிக்கிறது எப்படி இருக்கிறது பாருங்க. ஆதாமுடைய காலத்தில் உடன்படிக்கை சொன்னது இருக்கும், அவன் மீறி போனான். இங்க நோவா வந்து கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்து சொன்னாக்க அடையாளமாக சொல்லி கொடுக்கிறார். வலது வில்லை வைக்கிறேன், அது என்றென்றும் இருக்கிற ஒரு உடம்பை, என்றென்றும் இருக்கிற உடன்படிக்கைன்னு சொல்றார்.
இன்னைக்கு மழை காலத்தில் பார்க்கும் பொழுது மேகம் வந்தால் உடனே வானவில் வருகிறது. அந்த வானவில் வருகிற பொழுது எங்கள் பேரப்பையன் சொல்லுவான், தாத்தா இந்த மில்ல இப்படி போட்டு மறந்துருக்குது, அது இப்படி தாத்தா வருது எனக்கு. அப்போ நான் தம்பியை உட்காரச்சிட்டு, டேய் பைபிள் எடுத்து படிச்சுப்பாரு, 9ஆம் அதிகாரத்தில் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறோம், கடவுள் அப்படி செஞ்சாரோ, நோவாவுக்காக இப்படி அடையாளம் செஞ்சுட்டாரு, இந்த அடையாளம் செஞ்சார். அப்போ நோவா அப்படி இருந்தாரா தாத்தா? தம்பி அப்படி இருந்தார். அதே போல இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற பொழுது, நம்ம வாழ்க்கை கடந்த பொழுது அது கடந்தா போயிட்டு இருக்கும். அந்த 13ஆம் வசனம் படிக்கிற பொழுது என்ன சொல்லுகிறது? என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். என் வில்லை மேகத்தின் மேல், அந்த 13ஆம் வசனம் 12ஆம் வசனம் அடையாளமாக இருக்கின்ற 12ஆம் வசனம் பார்த்தோம். என் 13ஆம் வசனம் படி பார்க்கலாம். என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன், எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்குன்னு சொன்னார். பிரியமானவர்களே, எந்த பேர பிள்ளைங்க நான் சொல்லி கொண்டு இந்த வசனத்தெல்லாம் எடுத்து நான் பார்க்கும் பொழுது அவங்களையும் கொண்டிருக்கு, நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும். நான் ஒரு சின்ன சாட்சியோடு கூட கடந்து போகலான்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தில் பக்தியும் விசுவாசம் உள்ள நிலை. பெரிய 2 பசங்க. பெரிய பையன் வந்து கடவுளுக்கு பயந்து உத்தமமானே போயிட்டு இருக்கிறவன். 2வது பையன் அடாதடையும் போயிட்டு இருக்கிற பையன். இந்த பையனுக்கு, முதல் பையனுக்கு, கடவுளுக்கு பயந்து உண்மையாக வாழ்கிற பையனுக்கு அவனுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. இந்த 2வது பையனுடைய அடாதன் போயிட்டு இருக்கான், கோயிலுக்கு போகிறதில்ல, பைபிள் படிக்கல, விசேஷமாக இருந்தானுங்கள, அவனுக்கு சென்று அந்த குடும்பமே ஒன்றுமே இல்லாத போனது. அந்த ஊரில், அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு 2 பசங்க, ஒரு பையன் இப்படி, ஒரு பையன் இப்படி, ஒரு பையன் இப்படி, ஒரு பையன் இப்படி. இந்த பையன் பாரு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான், இந்த பையன் எப்படி போயிட்டு இருக்கிறான் பாருங்க. என் அன்பானவர்களே, கடவுள் நல்லவர். அவர் ஒவ்வொருவருக்கும் இந்த காலகட்டத்திலே, சூழ்நிலையிலே உடன்படிக்கை வைக்கிற ஒரு எக்ரிமெண்ட். நீ எனக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அவனுக்கு என் ஆசீர்வாதம் முன்னு சொல்லுகிறார். அதே போல ஆண்டவருடைய கட்டளை மீறினால் உனக்கு எல்லாம் இப்படிலாம் மாறும்னு சொல்லி இருக்கிறார். உடன்படிக்கை தி எக்ரிமெண்ட் அவர் கொண்டு இருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில அந்த உடன்படிக்கை செயல்பட்டு கொண்டு தான் செயல்படுகிறது. ஆதாம் மீறினார், உடன்படிக்கையை மீறினார், கடவுளுடைய கட்டளை மீறினார், உடன்படிக்கை மீறினார், அவுட். நோவா கடவுளுடைய காரியங்களை கடந்து வந்தார், த பிளஸிங் இல்லவா? இதே போல பைபிளை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் சிலரெல்லாம் பார்க்கணும் ஆச்சரியமாக இருக்கிறார்கள். இந்த பிளஸிங் பாயிண்ட் நான் பார்க்கணும். நான் அடுத்து சொல்ல போகிறது ஆபிரகாமை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். தொடக்க நூலிடுங்க. ஆபிரகாம் பற்றி நான் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, விசுவாசம் தந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறல்லவா, அந்த விசுவாச தந்தை ஆபிரகாம் பற்றி நான் பார்க்கிற பொழுது அருமையான ஒரு கருத்து இருக்கும். எனக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தம்பி கேட்டார், பிரதர் விசுவாசத்தில் யாரெல்லாம் அப்படி வந்தவங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைனே சொல்லப்பட்டிருக்கப்பா, அது ஃபஸ்ட், அடுத்தது மற்றவங்கெல்லாம் வரலாம் சொன்னாங்க. ஃபஸ்ட் அவர் தான். அந்த விசுவாசத்தை வந்து ஆபிரகாம் பற்றி நான் பார்க்கிற பொழுது நீ பார்க்கணும் பிரியமானவர்களே, தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்திலே நீ 1-3 வசனத்தை பார்க்கிற பொழுது கடவுள் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் அழைச்சி அவர் ஆபிரகாமின் அழைப்பு அதில் அழைத்து அவர் சொல்றாரு. அந்த வார்த்தையை படித்து நீ எடுத்து படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? அது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டில் இருந்தும், இந்த நாட்டில் இருந்தும், உன் இனத்தவரிடம் இருந்தும், உன் தந்தை வீட்டில் இருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். நான் உனக்கு காண்பிக்கிற நாட்டுக்கு செல். நான் சொல்ற நாட்டுக்கு போவோன்னு சொல்லல. அப்படின்னா போயிருப்பாங்க பெங்களூருக்கு, அமெரிக்காவுக்கு, ஜப்பானுக்கு, அந்த ஊருக்கு போயிருக்கலாம் இல்லைங்களா? காண்பிக்கிற தேசம்னா எப்படி இருக்கும்?
எங்கே பார்க்கணும், காண்பிக்கிற தேசம். அப்போ பார்க்கணும். அவர் புறப்பட்டு போகிறாரு, அவர் வீட்டு விட்டு புறப்பட்டு அந்த போகிறாரு. அப்போ போகும்போது நான் தான் சொல்கிறேன், அப்போ போகும்போது அவங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாம் கேட்டிருப்பாங்க, என்ன ஆபிரகாம் எங்கே புறப்பட்ட, எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு என்ன இதாக அடிச்சடா, என்ன இருக்குன்ட்டு எனக்கு காண்பிக்கிற தேசம், சொல்லுகிற தேசத்துக்கு இல்லை, காண்பிக்கிற தேசம். விசுவாசத்தை பாருங்க. நீங்கள் அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாருனாக்க, அது நான் இதை பற்றி இந்த 3 வசனத்தை விளக்கனாவே மணிக்கணக்காக விளக்க முடியும். தூயாவிலே பிட்டு அந்த இறைவசன வார்த்தை பிட்டு வைக்க முடியும். பிட்டு வைக்கணும். அப்பத்தை பிட்டுன்னு கொடுத்ததுனால அதுவே பிட்டு 3 வசனமே அன்றைக்கும். அடுத்த வசனத்தை நீ படிச்சு பாரு, என்ன சொல்லுகிறது? உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். இது அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசம் நினைத்து அங்கே அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இருக்கும். நீ விளங்குவாயின்னு சொல்லப்பட்டிருக்கு, நீ புறப்பட்டு. அவர் அப்படியே பார்த்தனாக்க அந்த 3வது வசனக்கும் நீ எல்லாருக்கும் அனைத்துக்கும் ஆசி பெறுவாய், எல்லாருக்கும் அந்த வாசனம் சொல்லப்பட்டிருக்கும். என் அன்பானவர்களே, எக்ரிமெண்ட், நீ புறப்பட்டு போனா, நான் காண்பிக்கிற தசைக்கு நீ போனா இதெல்லாம் உனக்கு வரும்னு சொல்றார். எக்ரிமெண்ட் இப்படி பாருங்க. அப்படியே சொன்னாரு, உடனே புறப்பட்டு போறாரு. அந்த கீழ்ப்படிந்து புறப்பட்டு போறார். அதனால்தான் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். வா, இதெல்லாம் படிச்சனுக்கு அங்கன்னு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவரே சொல்லிக் கொடுக்கிறார். நீ அதெல்லாம் விட்டுட்டு நல்லபடியா வந்தா உனக்கு ஆசீர்வாதம். நீ பாவத்தை விட்டு நன்மையான காரியங்களுக்கு கடந்து வந்தா உனக்கு ஆசீர்வாதம் நிறைய சொல்லிக் கொடுப்பார். பைபிள் பார்க்குறோம், அப்படிதான் இருக்கும். அடுத்து நான் சொல்லி வரேன். அப்படி பார்க்கும் பொழுது அங்கே எப்படி இருக்குது? ஆபிரகாம் அப்படியாய் கடந்து போனார், ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் உரிவராக மாறினான் பார்க்கிறோம். முடிச்சு எனக்கு இந்த வசனத்தை வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது இல்லைங்களா? எனக்கு தொடக்கநூரில் 12ஆம் அதிகாரத்தில் 3 வருஷம் குறிச்சு வச்சிருக்கிறீங்க. அப்புறம் படித்து பாருங்க எப்படி ஆசீர்வாதம். சரி, இப்படி அவர் கீழ்ப்படிந்து கடந்து போனாலே தொடக்க நூல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருனாக்க 1லிருந்து 21 வசனத்தில் 1லிருந்து 15ஆம் அதிகாரத்தில் அதில் 1லிருந்து 21 வசனத்தை படிச்சுனாக்கா அதெல்லாம் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அது வந்துருக்கும் ஆசீர்வாதத்திற்கும். அப்போ தலைப்பு கடவுளின் தலைப்பு என்ன போட்டிருக்கு? ஆபிரகாமுடன் கடவுளின் உடன்படிக்கை. ஆபிரகாமுடன் கடவுளின் உடன்படிக்கை போருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும். எங்க ஆட்டிருக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க அப்புறமால நீங்க எடுத்து படிச்சு பார்க்கணும். என் அன்பானவர்களே, இந்த வார்த்தை நான் சொல்லுகிற பொழுதெல்லாம் அந்த ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட உணர்வுகளும் சிந்தனைகள் இருந்துச்சுன்னு பார்க்கணும். நீங்கள் அப்புறமா எடுத்து பாருங்க, ஆசீர்வாதம் கைமாறி எடுத்து நீ படித்து பார்க்கலாம். என்னென்ன ஆசீர்வாதத்தை இந்த நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேரின் ஊர் நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், அப்படி இப்படி சொல்ல வேண்டும். இந்த வசன வார்த்தை, தயவுசெய்து இந்த வசன வார்த்தைக்கு முன்னாடி அவருடைய பண்புகளை பார்க்கும் பொழுது தொடக்க 15ஆம் அதிகாரம் தானே, அந்த 14ஆம் அதிகாரத்தை முன்னாடி எடுங்க. 14ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு அதில் 20வது வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க அங்கே ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன சொல்லிருப்பாருனாக்க, உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10ல் 1 பங்கை கொடுத்தார். ஒரு மனுஷனுடைய பார்க்கும்போது அவருடைய சோகமெல்லாம் கிழிஞ்சு வந்துருக்கு. எப்போ வீட்டை விட்டு புறப்படுன்னு சொன்னால் புறப்பட்டு வந்த ஒரு மனுஷன் அப்படியே ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிட்டுருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிட்டுருக்கிற ஒரு மனுஷனுக்குன்னு பார்க்கனாக்க அவர் என்ன பண்ணுறாருனாக்க நிறைய ஆசீர்வாதம் கொண்டு வந்துருக்கோம். ஆண்டவருக்கு 10ல் 1 பங்கு கொடுக்கிறார்.
மெல்கிசேதேக்கு முறை அங்கே கொடுக்கிறார். 10 பங்கு கொடுக்கிற ஒரு மனிதனுக்கு முதல் மனிதர் ஆபிரகாம் தான். 10 பங்கு கொடுக்கிற முதல் மனிதன் ஆபிரகாம் தான். எந்த ஒரு நிலையிலே நம்ம கடந்து வர பாருங்க. அதனால பிளஸிங், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். அவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாம் பாருனாக்க, அவருடைய சந்ததியெல்லாம் அவர் என்னைக்கு சொன்னாரோ அதே போல நீ ஆசீர்விக்கப்பட்டனா இருப்பா 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 என்கிறார்படி ஆசீர்வாதம். அதனால் இருக்கின்றது. ஆபிரகாம் பார்த்து நான் சொன்னேன் நிறைய சொல்லும். அவருடைய உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை ஆர்டிஸ்ட் பண்ணிக்கணும். ஆபிரகாமின் கடவுளின் உடன்படிக்கை நீ படித்து பாருங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த முன்னாடி வீடு விட்டு புறப்பட்டு வந்தது, காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு 10 பங்கு கொடுத்தது. இன்னும் இப்படி அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமானது. அன்பான சகோதரமே, சகோதரமே, நாம் படிக்கணும், பார்க்கணும் எப்படி அவர்கள் ஆசீர்வாதப்பட்டாங்க. உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை எப்படி ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கொண்டு வரணும். ஆபிரகாம் பற்றி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட நிலையை கொண்டு வரணும். ஏதோ உலகத்தின் போக்கிலே போயிடக்கூடாது. சரி, ஆபிரகாமின் உடன்படிக்கையின் காரியங்களை பார்த்தோம். அடுத்த ஒருத்தரை கொண்டு வரனாக்க யாரு? மோசே. அடுத்து மோசேவை கொண்டு வர. மோசேவை கொண்டு வருகிற பொழுது என் அன்பானவர்களே, கடவுள் மோசே எப்படி அழைத்தான்னு உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தான்னு தெரியும். அந்த மோசே எப்படிலாம் வழி நடத்தினா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரேல் மக்களை வெளியே கொண்டதற்காக கடவுள் தானே தேர்ந்து கொண்டார். மோசேவை தேர்ந்து கொண்டார். அவன் போறார், பெரிய பிரச்சனைக்காரி தான், எல்லாம் கொண்டு வந்தார். அவர் வழியே தான் 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. மோசே கிட்ட தான் கடவுள் 10 கட்டளை கொடுத்தார். இந்த தொடக்க நூலில் அந்த விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த 10 கட்டளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 10 கட்டளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதே இனச்சட்டத்தில் அது அடுத்து இனச்சட்டம் 30ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அது கட்டளை பற்றி 10 கட்டளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இந்த 10 கட்டளை பார்க்கும்போது அந்த இனச்சட்டம் 30ஆம் அதிகாரம் இல்லைங்களா? 30ஆம் அதிகாரம் அதோட தலைப்பு என்ன போட்டிருக்கு? மறுவாழ்வும் ஆசையும் பெறுதலுக்கான நிபந்தனைகள். நிபந்தனை, அக்ரிமெண்ட். நிபந்தனை, அக்ரிமெண்ட், இதுதான் ரூல்ஸ். 10 கட்டளை. நீ 10 கட்டளை. இந்த 10 கட்டளை நீ பார்த்த எனக்கு நிறைய கருத்து இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு அந்த கருத்துக்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது? அந்த மோசே அப்படியாக கடந்து மோசே வழியாக கடந்த அந்த 10 கட்டளை நிபந்தனைகள் மோசே வழியாக தந்த கட்டளை பார்க்கணும். மோசே ஒவ்வொரு டைமும் அப்படி சொல்லுவார், கடவுள் இப்படி 10 கட்டளை கொடுத்தார், இப்படி கொடுத்தார், இதை படித்து கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. நான் தப்பு சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். என்ன இப்படி சொல்றாரு பிரதர்னு நீங்க கேள்விக்குறி கோட்டு என்ன கேட்டாலும் தீர்த்தார். தர்மபுரி கார்மல் தியான ஆசிரமத்தில் நானும் நச்சதி அறிவித்துட்டு இருக்கிறேன். அங்கே பார்த்து இருக்கேன் 10 கட்டளை பற்றி 10 கட்டளை மக்களுக்கு சில பேர் தெரியவே இல்லை. மறுபடியும் வருது 10 கட்டளை சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் மறந்து போச்சு. எப்படி 10 கட்டளையே மறந்து போனா கட்டளை எப்படி கடைபிடிப்பாங்க? மோசே அடிக்கடி அடிக்கடி சொல்லிக் கொடுத்தார். அதாவது மறுவாலும் ஆசிரியம் பெருக்கான நிபந்தனை என்பது அந்த கட்டளை கடைபிடித்து கடந்து வருவதனால் தான் பார்க்கணும். இப்படி வாழ்கிற நிலையை கடந்து வருகிற பொழுது நம்முடைய மனித வாழ்க்கையிலே அங்கு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். இதை குறித்து தயவு செய்து மலாக்கிய புத்தகம் எடுங்க. மலாக்கிய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனம் அங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அதில் மலாக்கியாவில் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனம். அந்த வசனத்தை நீ பாப்பிலனாக்க அந்த 5வது வசனத்தை கருத்து அற்புதமான ஒரு கருத்தை இருக்கும். நான் அவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை வாழ்வும் அமைதியும் தரும் உடன்படிக்கை. வாழ்வு சொன்ன இல்லைங்களா? மோசக்கிட்ட சொன்னாங்கல்ல, அந்த ஆசீர்வாதத்திற்கான நிபந்தனை சொல்லப்பட்டிருக்க, அது வாழ்வும் அது நிபந்தனை சொல்றார். எனக்கு அவன் அஞ்சி நடக்கவே அவற்றை அவனுக்கு அளித்தேன். அவனும் எனக்கு அஞ்சி நடந்தான். என் பெயருக்கு நடுங்கினான். நான் அவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, the agreements, அது கீழ்ப்பட நடந்தான். the blessing, உடன்படிக்கை கீழ்ப்பட நடக்கிற பொழுது blessing.
இந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும் பிரியமானவர்களே. தவ காலத்தில் பார்க்கும் பொழுது ஏதோ உலகம் போயிட்டு இருக்கு, ஆனால் இல்லை, மாறி இந்த நாளில் கொண்டு வருகின்ற கருத்தான். ஆபிரகாம் பார்க்கணும், தேர்ந்து கொண்டார், கொண்டு வந்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்து வந்தார். மோசே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டார், அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தார்? இந்த கட்டளையெல்லாம் மக்களுக்கு சொல்லு, அவளை ஆசீர்வாதத்துக்குள் நடத்து. மோசையோட கட்டளை கொடுத்தார், இந்த கட்டளை கடைபிடிக்க சொல்லு, அப்போ என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க சொல்லி கொடுத்தார். நிபந்தனை, அக்ரிமெண்ட், இந்த உடன்படிக்கை இல்லைங்களா? இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது எப்படிலாம் பட்டு நினைக்கும். நான் தூயாவிலே உணர்ந்து சொல்லுகின்ற ஒரு கருத்து இருக்கிறது என் அன்பாக்களே. இதை நான் பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றும் இந்த பைபிளை முழுசுமா அப்படியே ஒவ்வொன்றும் படித்து வர எங்கெல்லாம் எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய வசன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு நிலை போகிற பொழுது தட் பிளஸிங், அந்த வார்த்தை என்பதுதான் உடன்படிக்கையின் காரியங்களாக இருக்குது. நீ கீழ்ப்படிந்து நடப்பாய் என்றால் ஆசீர்வாதம், நீ அதன்படி நடந்தால் ஆசீர்வாதம். இதுதான் எக்ரிமெண்ட், உடன்படிக்கை காரியங்கள். இப்படி வாழ்ந்த ஒரு மனிதர்களை நான் வேற ஒருத்தர் சொல்ல நினைக்கிறேன். இப்படி அதை ஆசீர்வாதம் வாழ்ந்து தாவீது வந்து கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு மனிதன் இல்லைங்களா? தான் இருக்கும். 2 சாமுவேல் 10 கேட்டுங்க. 2 சாமுவேல் 10 நினைக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் 2 சாமுவேல் 10 நீ பார்க்கலானாக்க அங்கே இறைவாக்கின நாத்தான் வழியாக தாவீது சில கருவிகள் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்தில் 4-16 படிச்சினாக்க இறைவாக்கினர் வழியாக தாவீதுக்கு சில கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது என் அன்பானவர்களே, அது தாவீதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு உணர்வு உண்டாகுது. என்ன? தாவீது வந்து ராஜா, அரண்மனையில் இருக்கிறார். அரண்மனையில் பெரிய பில்டிங் அரண்மனையில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய கூடாரமும் ஒரு உடன்படிக்கை கூடாரம், தனியாக ஒரு கூடாரம் அடித்து அது கோயில் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த நிலையை பார்க்கும் பொழுது தாவீதுக்குள்ளாக ஒரு உள் உணர்வுகள் என்ன சொல்கிறாருனாக்க, அந்த இதற்கு நான் இப்படிப்பட்ட மாளிகையில் இருக்கிறேன், அரண்மனை இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் உடன்படிக்கை பலையில் அங்கே கூடாரத்தில் இருக்கிறாங்க, இல்லை நான் அவருக்கு ஒரு பெரிய ஆளுங்க, இந்த ஆளு அது இப்போ கட்டும்னு சொல்கிறார். நல்ல இருக்கும். அந்த 5வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. 5வது வசனம், நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? நாத்தான் நிறைவேற்றின போய் சொல்றாரு அவருக்கு. நாத்தான் நிறைவேற்றின போய் சொல்லிட்டு கடவுள் அனுப்புறாரு. நான் தங்குவதற்காக ஒரு கோயில் கட்ட போகிறாயான்னு சொல்றாரு. அந்த எண்ணங்கள் சிதைலை பார்க்கணும், அப்படி கொண்டு வரான்றிருக்கும். அப்படி கொண்டு அப்படியே அந்த வசனத்தை அப்படியே படிச்சினாக்க அந்த 13வது வசனத்தை படிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கும்? அப்போ தாவீது இருக்கும். அப்போ தாவீது காங்க சொல்ல 13வது வசனம் சொல்லப்பட்டு 13வது வசனம் சொல்கிறது, எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே, அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். யாரு? அவருடைய மகன் சாலமோன். நீ கட்ட போறது இல்லையா, உங்களுக்கு பின்னாடி அவர் தான் கட்ட போறான்ட்டு கருத்தை பார்க்கணுன்ட்டுக்கு. எங்கே ஒரு கருத்தை நிற்க போறதுக்கு கடை நின்று நிற்க போற நம்முடைய மகன் சாலமோன் தான் கட்ட போற, நீ கட்ட போறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வராங்க. அடுத்து அப்படியே 16வது வசனத்தை பார்க்கிற பொழுது என்ன சொல்லுகிறது? என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். என்ன வார்த்தை! இந்த தாவீது மனதுக்குள் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம், ஏக்கம் வந்தது? தாவீதுடைய உள்ளத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், ஏக்கம் எப்படி வந்தது? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். அதை பற்றி நான் தாவீது பற்றி சொல்ல நிறைய சொல்லுகிறான். அதனால்தான் அங்கே நாத்தான் நிறைவேற்றின வழியாக அனுப்பி, நீ கட்ட போறதில்ல, உன்னுடைய மகன் சாலமோன் தான் கட்டுவாங்க சொல்லிட்டு. அந்த அரியணை, அந்த அரசு ஆட்சியின் காரியம்
என்றும் நிலைத்திருக்க சொன்னார். இதை நாம் சிந்தித்து பார்க்கணும் பெரிய மகளே. நல்லவர்களுக்கு நல்ல எண்ணங்களும் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஆசீர்வாதத்தின் காரியங்கள், ஆசீர்வாதத்தின் காரியங்கள். அந்த ஆசீர்வாதத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். நீ பார்க்கிற பொழுது, இதை நான் சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன சாட்சியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அதை என்னை நான் பெரியப்படுத்திக் கொள்வதில்லை. எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவருக்கே. என் அன்பானவர்களே, இந்த வசன வார்த்தையெல்லாம் படிக்கிற பொழுது ஆபிரகாம் எப்படிலாம் வாழ்ந்தார், எப்படிலாம் அவர் கடந்து போனார், அவருக்கு எப்படிலாம் பிளஸ்ஸிங். மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக எவ்வளவு பாடுகள் பட்டார் இல்லைங்களா? கடவுளை அவர்களுடைய எப்படி மோசம் 10 இடத்துல எப்படிலாம் கொடுத்தார், அந்த வார்த்தைகளை எப்படிலாம் சொல்லி மக்களை விட்டார். இந்த கருத்தை நான் நினைத்து என்னுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்ப்பேன், நான் சிந்திப்பேன். நானும் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், எப்படியோ உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏன் என் சகோதரர் கூட அப்படித்தான் எப்படியோ வாழ்க்கின்றார். ஆனாலும் கடவுள் தானே எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை அப்படியே அழைத்து இன்று இந்த வசன வார்த்தை வழியாக மோசே எப்படி மக்களுக்கு இந்த கட்டளையெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், இப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லிக் கொடுத்தாரோ, அதே போல இந்த நாளிலும் நற்செய்தி வழியாக அநேகரை ஆடலுக்குள்ளாக கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நிலைத்தான். நினைத்து பார்ப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அப்படியே பாடுவேன். ஏன் என் சகோதரர் கூட அப்படி பாடுகின்றேன். நண்பர்களே, நம்மை நாம் ஒப்பு கெடுக்கலாம். நாம் இந்த உலக வாழ்க்கையில் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார். செய்தி கேட்க எத்தனையோ பேர் இங்கே இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு அப்படித்தான். கடவுள் தேர்ந்து கொண்டார். அவர் தானே தேர்ந்து கொண்டு அன்றைக்கு எப்படி நடத்தினாரோ அதே போல் நடத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பார்க்கணும். நான் சொல்லுகிற பொழுது இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து வழிநடத்துவதற்காக மோசேவை எப்படி தேர்ந்து கொண்டு அந்த மோசேயிடம் 10 கட்டளை கொடுத்து இந்த கட்டளைப்படி நடந்தால் உங்களுக்கு பிளஸ்ஸிங், கட்டளை மீறினா உங்களுக்கு சாபம்னு சொன்னார், சொல்லிட்டார். எல்லாம் சில பேர் கேட்டாங்க, சில பேர் அப்படி போனாங்க இல்லைங்களா? நேற்று சொன்ன இல்லைங்களா? 10 கட்டளையே நிறைய பேருக்கு தெரியல. அப்படிங்கும்போது எப்படி? சரி, இதெல்லாம் சொல்லுகிற பொழுது நிறைய இருக்கணும். ஏன்னா அன்பார்களே, இறைவசன வார்த்தைகள் கடந்து போகிறதாக பார்க்கும் பொழுது கட்டளை பிடிக்கல. இந்த ஓசியா ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அந்த அப்படியே வரும். இந்த பைபிளில் இந்த ஓசியா ஆகமத்தில் சொல்லப்படினாக்க இந்த 6ஆம் அதிகாரத்தில் அப்படியே அந்த ஓசியா ஆகமத்தில் பார்த்தினாக்க எரேமியா ஒரு பக்கம் அடிச்சுட்டு பாரு. ஓசியா சொல்வார் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த 6ஆம் அதிகாரத்தின் தலைப்பு என்ன தெரியுங்களா? இஸ்ரேலின் போலி மனமாற்றமா. நான் இந்த படிச்சுட்டு போது எனக்கு அப்படியே உலர்த்து தான். இந்த தவ காலத்தில் சும்மா அப்படி ஆக்ஷன் இல்லைங்களா? எல்லாத்தையும் காது போட்டு இப்படி போட்டு சேஞ்ச் ஆகணும். நான் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லுகிற பொழுது எப்படி அந்த தெய்வீக அன்புக்குள்ளாய் அவருடைய பரிசுத்த கடந்த பொழுது எங்க வெறுப்பு பகைமையெல்லாம் மாறி ஒரு புதிய மனிதனாய் கடந்து வரணுமல்ல? வசன வார்த்தை சொல்லுகிறபடி நாம் கீழ்ப்படைந்து கடந்து வரணுமல்ல? அதுதானே. அதெல்லாம் போலி இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த ஓசியா சொல்லுகிற பொழுது அந்த வாசம் இருக்கும். அந்த 8ஆம் அதிகாரத்தில் 12வது வாசம் சொல்லப்பட்டிருக்கும். அதை வசனத்திற்கும் அதில் ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் ஆயிரக்கணக்கு கொடுத்தாலும் அவை நமக்கு இல்லை என்று அவர்கள் கருதுவார்கள். எப்படி இருக்கு? அதெல்லாம் யாருக்கையா? அது நமக்கு என்னத்துக்கு? எனக்கு ஆயிரக்கணக்கில் திருச்சட்டத்தை எழுதி அன்னைக்கு மோசே சொல்லுகிற பொழுதெல்லாம் மக்கள் எழுதிருக்கா வாயை சப்பி அப்படி போயிட்டு இருப்பாங்க. அதனால அவருக்கு பண்ணிட்டு இருக்கு. ஆனால் சிலர் ஒழுங்க போயிட்டாங்க. அவங்களாம் ஆடுகளை பண்ணிட்டு இது நான் பின்னாடி கொண்டு இருக்கு.
இப்படி பார்க்கிற பொழுது என் அன்பார்களே, மனமாற்றத்தின் காரியங்கள் இல்லை. பழைய உடன்படிக்கை அப்படியே கொண்டு போய் வெக்கிச்சாச்சு. அதனால புதிய ஆண்டவர் சொல்றாரு, புதிய உடன்படிக்கை செய்வேன்னு சொல்லிட்டாரு. எப்போ சொல்லலை, எப்போ இறைவாக்கினார் இறைவாக்கின வழியாக சொல்லிட்டார். அந்த காலத்திலே சொல்லுவார், இறைவாக்கின வழியாகவே அந்த காலத்திலே அவர் வார்த்தை சொல்லிட்டு இறைவாக்கினத்துக்கு. நீங்கள் தயவுசு எடுத்து படித்து பாருங்க. அந்த சொன்ன வார்த்தை புதிய பழைய அதெல்லாம் இருக்குது. புதிய உடம்புக்கு எரேமியா புத்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 31ஆம் அதிகாரம் இருக்கு. எரேமியா 31 அதில் சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ராயேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். புதிய உடன்படிக்கை ஒன்று செய்து, இதோ நாள் வருகின்றது, அப்பொழுது நான் புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். புதிய உடன்படிக்கை, அந்த வார்த்தை பார்க்கணும். அந்த இதோ நாள் வருகிறது, அப்பொழுது இதோ நாள் வருகின்றது, அப்பொழுது நான் இஸ்ரவேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன் சொல்றார். இந்த புதிய உடன்படிக்கை எப்படி? என் அன்பார்களே, சொல்ல மோசக்கிட்ட கட்டளையெல்லாம் 10 கட்டளை கொடுத்து போய் கடைப்பிடினாக்க அப்படி போயிட்டாங்கல்ல. ஆனா அதெல்லாம் பார்த்த ஆண்டவர் என்ன செய்யறது இவங்களெல்லாம் திருத்தறதுக்கு பார்த்தாரு. இப்போ புதிய உடன்படிக்கை கொண்டாட்டாரு. எப்படின்னாக்க அது சொல்றாரு, இறைவன் சொல்றாரு, இது நான் புதிய உடன்படிக்கை. அடுத்த வசனத்தை நீ படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது. அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி விட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். நான் இதுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. சகோதரர் படிக்கும் பொழுது ஆழமா அர்த்தமாக பிடிச்சிட்டாரு. நீங்களும் விரல வச்சு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இல்லைங்களா? மோசே கொண்டு வந்தா சொட்டி போட்டு ஒட்டி போயிட்டாரு. அதனால தான் இறைவனுக்கு வழக்கில் கடவுள் சொல்கிறாரு, அவருடைய மூதாதிரி உடம்புக்கு நான் புதிய செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. என் நண்பர்களே, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்க்கணும் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை எப்படி சொல்ல புதிய உடன்படிக்கை இருக்கு. அந்த புதிய உடன்படிக்கை பார்க்கும் பொழுது அந்த எருமை 31 படிச்சுட்டீங்க, 32 படிச்சுட்டீங்க தானே, 32 படிச்சுட்டு தானே. அடுத்து 33ஆம் வசனம் படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது. அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. செய்யவிருக்கிற உடன்படிக்கை, நான் செய்ய போற உடன்படிக்கை இதுவே ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுது. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன், அவருடைய இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் பார்த்தார், மோச வெளியே கொடுத்து பார்த்தார், ஒன்றும் செல்லுபடி ஆகலை. அடுத்தது புதிய உடன்படிக்கை என்ன. இந்த புது உடன்படிக்கை என்னன்னாக்க அவர் சொன்னதுக்கு அதான் அவருடைய மூதாரி கொடுத்த உடன்படிக்கையில் புது உடன்படிக்கை இதை சொன்ன. என் சட்டத்தை அவர் உள்ளத்தில் பதிப்பேன், எழுதி வைப்பேன், அப்பொழுது அந்த கட்டளைப்படி அவர்கள் வாழ்வார்கள். வாழ்கிற பொழுது அவர் என்னுடைய மக்களாக இருப்பார்கள், நான் அவருடைய கடவுளாக இருப்பேன்னு சொல்றார். இதை சிந்திக்க வேண்டிய கருத்து. திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவாரு, திருப்பாடல்ல 119 குறிச்சிக்கணும், படிக்க வேண்டாம். திருப்பாடல் 119 11ஆவது வசனம் சொல்லுவாரு, தாவீது சொல்லுவார், ஆண்டவரே உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வார்த்தையை என் இதயத்திலே விரித்துள்ளேன் சொல்வார் இல்லைங்களா? அப்போ ஆணுடைய வசன வார்த்தை ஒரு மனிதனுடைய இதயத்தில் இருக்கும் என்றால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், தப்பு சட்டத்தை மீற மாட்டாங்கன்ட்டு அது கொண்டு வருகிறது. சட்டத்தை மீற மாட்டுக்கு இதான் சொல்ல நிறைய சொல்லிருக்கு. இப்படி வாழக்கூடாதுன்னு தான் சில பேருக்கு நினைக்கும். பொல்லாத பிசாசானவன் பார்க்கும்போது சொல்லு, ஆண்டவரே தூயாவினை கண்ட்ரோல் பண்ணுங்க போகுது. லூக்காஸ் அத்தியாயத்தில் சொல்லுவார், 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் குறிச்சிக்கிட்டு படிக்க வேண்டாம், அது சொல்லுவார். இன்றைக்கு அவர்கள்
அந்த வார்த்தையை நம்பி மீட்பு பெறாதவாறு பிசாசை வந்து அந்த அழகை எடுத்துட்டு போயிடுவான்னு பார்க்கணும். வார்த்தை நிற்கும். என் அன்பானவர்களே, என் அன்பானவர்களே, என் அன்பானவர்களே, புதிய உடன்படிக்கை என்ன? சட்டத்தை நியமங்களை நம் உள்ளத்திலே பதிக்க செய்கிறதாம், கெடுத செய்கிறதாம். அன்று எருமை சொன்னார் இல்லைங்களா, அந்த பதிவு செய்ய எழுதி செய்ய. இந்த வார்த்தை அங்கே எருமை அங்கே சொன்னது வார்த்தையை இந்த புதிய ஏற்பாட்டில் எடுங்க. புதிய ஏற்பாட்டில் எடுத்து எபிரேயர் திருமுகத்தில் எடுத்து நீ படிப்பீங்களானாக்க 8ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் 10வது வசனம் வரைக்கும் அந்த வசந்த கருத்தினை பக்கம் அங்கே அவர் சொல்லுகின்ற வார்த்தை அந்த 8வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் சரி இரு அது அதுக்கு முன்னாடி 7வது வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது? 7வது வசனம் அருமையான ஒரு கருத்து இருக்கும். முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. என்ன சொல்றது? மீண்டும் ஒரு வாட்டி படிக்க என் பிரதர் படிக்கும்போது அப்படி கையாட்டி முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. பார்க்கணும், புதிய உடன்படிக்கையா வந்து பார்க்கணும் இல்லைங்களா? சரி, அடுத்து படிக்க. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே. இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது இஸ்ராயேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பின் இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களது கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். 8, 9, 10 வசனம் என்ன சொல்லுது? எரேமியா சொன்னது அன்னைக்கு சொன்னார்ல, எரேமியா வைக்க சொன்னாரா? ஒரு நாள் வருகிறது இப்படி செய்ய போறாருன்னு. இங்கே இப்படிதான் சொல்லின்றார்கள். இதயத்தில் எழுத படிக்க வைப்பாருன்னு சொல்றாரு. எதத்தில் பதிப்பேன், எழுதி வைப்பேன் சொல்றார். ஒவ்வொரு கருத்துக்கு எந்த கருத்து ஆண்டவரே நமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு கட்டளை கடைபிடித்து வாழ்வதற்கு தான். இதை பற்றி நான் சொல்ல நிறைய சொல்ல. புதிய உடன்படிக்கை சரி, நான் இது ஒன்றுக்கு எழுதி வைப்பேன்னு சொன்னார் இல்லைங்களா? எழுதி வைப்பேன்னு சொன்னார் இல்லைங்களா? இப்போ எழுதி வைப்பேன்ற ஒரு நாள் நான் இந்த ஊழியத்தின், அதாவது என் அழைப்பின் ஊழியத்தின் காரணங்களில் முதல் காலகட்டத்தில் எழுதி வைப்பேன், அவர் சத்து எழுதி வைப்பேன்னு சொன்னார் இல்லைங்களா? இது படித்ததும் இப்படி எழுதுவார், இதயத்தில் எழுதி வைப்பேன், அவங்க சட்டத்தில் அவருடைய உள்ளத்தில் எழுதி பதிப்பேன், எழுதி வைப்பேன் சொன்னார். எப்படி எழுதுவார்ன்ட்டு ஒரு நாள் இரவு முழுசுமா இதே சிந்தித்து ஆண்டவரே எப்படி எழுதுவீங்க எப்படி? அப்போ தூய ஆவியானவனுக்கு ஒரு வார்த்தையை வசனம் உணர்த்தினார். என்ன வசனம் உணர்த்தினார்னாக்க 2 கொரிந்தியரில் புனித பவுலடிகள் சொல்லுகிற வார்த்தை தான் உணர்த்தினார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 1 - 6 வசந்த தலைப்பென சொல்லுகிறது? புதிய உடன்படிக்கையின் பணியாளர். புதிய உடன்படிக்கையும் பணியாளர்கள். அவர்கள் புதிய நற்செய்தி பணி செய்கிறார்கள், ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்கின்றனர். அவருடைய தான் புதிய உடன்படிக்கை பணியாளர்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அவர்கள் சொல்றாரு. அந்த வசனம் சொல்லும்போது அந்த 3ஆவது வசனத்தில் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார் என்னன்னாக்க, எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. அது மையினால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. கற்பலகையில் அல்ல, மாறாக மனித இதயமாகிய பலகையில் எழுதப்பட்டது. மனித இதயம் என்கிற பலகையில் எழுதப்பட்டது. இந்த 3ஆவது வசனத்தை படிச்சு நான் முட்டி போட்டு அழுத நேரம் எப்பொழுது தெரியுங்களா? இல்லைங்களா? ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
இப்படி வார்த்தையை கீழ்ப்பண்ணது கிடக்கணும், மறுபடி கிடக்கணும், நான் உடைய மகனாக வாழணும் ஆண்டவரே சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை நற்செய்தி பணியாளர் இருந்தாங்களே அதே போல வாழணும் செய்யணும் சொன்னால் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவர் காட்டி கொடுத்த நிலை என்ன தெரியுங்களா? முதல்ல இந்த போர்டு கழுவுன்னு சொன்னார். நான் பார்க்கிறோம் கற்பனைகள் இந்த ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் போர்டில் இருக்கும், இல்லை போர்டை ஃபஸ்ட்டு நல்லா அழிச்சிடுவாங்க இல்லைங்களா? அழிச்சிடுவாங்க, இறுதி எழுதப்பட்டதை அழிச்சிடுவாங்க, அப்பாற்பட தான் எழுதுவாங்க, அப்படி எழுதுவாங்க. அதே மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட இந்த இதயத்தை திறந்து காட்டு, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி இந்த இதயம் என்கிற பலகையை கழுவுங்க 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 கத்தி கத்தி கதறி இதயம் என்கிற பலகையை கழுவணும், இயேசு ரத்தத்தை ஊற்றி கழுவப்படணும். அப்பார்மல்ல தூயாவின் எழுதுவார். இந்த கழுவப்படாத சுத்தப்படுத்தப்படாத அந்த பலகையில் யாரா எழுதுவாங்களா? இல்லை, தூய ஆவியானத்தை கழுதுபடி ஒப்பு கொடுத்தேன், அது எல்லாம் கழுவி கழுவி என்னைக்கு தூய்படுத்திட்டு அப்பார்மல்ல தூய ஆவியால் எழுதினார். அந்த தூய ஆவியால் எழுதப்பட்ட அந்த வார்த்தை என்றும் என்றும் எப்பொழுதும் மாறாத வார்த்தையாக இருக்கிறபடினால்தான் இந்த வார்த்தை வைத்தான் நான் உங்களோட சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறேன். அந்த பதித்த எழுதப்பட்ட வார்த்தையைத்தான் இங்கே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, நாம் கொண்டு வரணும், ஏதோ நிலையில இல்லை, மாறுபட்டு இந்த புதிய உடன்படிக்கையில கடந்து வரணும். பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கை கடந்து வரணும். என் உள்ளம் பொருட்டு போகிறது. இதை பற்றி நான் சொல்லல. சரி, இந்த புதிய உடன்படிக்கை அவர் ஒன்று சொன்னார்ல, இதே மாதிரி பழையில இரண்டாவது நான் சொல்லப்பட வேண்டியது அந்த நான் சொன்ன இல்லை, அந்த புனித பவுல் சொல்ல இந்த ரத்தத்தினால் ஆகின்ற கிண்ணம் இது நிலைப்படுகின்ற புதிய உடன்படிக்கைன்னு சொன்னார்ல, அது பற்றி சொல்லல. இதையும் உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை இரண்டாவது சொல்லுகிற பொழுது இஸ்ரேல் மக்கள் அடிக்கப்பட்டு இந்த பாவம் பண்ணுறதெல்லாம் காரியத்தில் இருக்கு. அந்த பாஸ்கா ஆடு விடுதலை பேன 12ஆம் அதிகாரத்தில் தான், 12ஆம் அதிகாரத்தில் 3-14 குறிச்சிக்கிட்டு படிக்க வேண்டாம். பாஸ்கா ஆட்டை பற்றி கொண்டு சொல்லியிருக்கோம். பாஸ்கா ஆடு என்பது பாவ பரிகார பலிக்காக நிலைக்கு எல்லாத்தையும் கொடுக்கப்படுகிற பலி கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிற ஆடு சொல்லப்பட்டிருக்கும், பலி சொல்லப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது அன்னைக்கு மக்கள் திருச்சட்டத்தை மீறிடுவாங்க, பாவம் பண்ணிடுவாங்க. அந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஆடை பிடிச்சி போட்டு ஆடு மாட்டுக்கு பிடிச்சிட்டு பலி செலுத்துவாங்க. எவ்வளவு பலி செலுத்த முடியும்? இருந்து கொஞ்சம் போது அப்படியே முடிஞ்சு போனது, அப்படி வளர்ந்து. இதுக்கு தான் ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார்னு பார்க்குறோம். நீங்கள் எபிரேயர் திருமுறை எடுங்க. எபிரேயர் திருமுறை எடுத்துட்டு 9ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வசனத்தினுடைய நிலையை நீ பார்க்கணும். அதில் 19, 20, 21 வசனத்தினுடைய காரியங்களை பார்த்தனாக்க மிக தெளிவாக 9ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 9 மண்ணுலகிற்கும் விண்ணுலகிற்கும் நடக்கும் இறை வழிபாடு சொல்லுகிற தலைப்பை பாருங்க எப்படி போட்டிருக்கேன். மண்ணுலகிற்கும் தலைப்பு மண்ணுலகிற்கும் விண்ணுலகிற்கும் நடக்கும் இறை வழிபாடு சொல்லப்பட்டிருக்கும். சரி, அது சொல்லி 19வது வசனம் என்ன சொல்லுகிறது? திரு சட்டத்தில் உள்ள கட்டளைகளை எல்லாம் மக்கள் அனைவருக்கும் மோசே எடுத்துரைத்த பின் கன்றுக்குட்டிகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் ரத்தத்தை தண்ணீரோடு கலந்து கருஞ்சிவப்பு கம்பளி நூலால் கட்டிய ஈசோப்பு செடியால் உடன்படிக்கை ஏட்டின் மீதும் மக்கள் அனைவரின் மீதும் தெளித்தார். தெளிக்கும் போது கடவுள் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ என்றார். என்னைக்கு? மோசே காலத்தில் சேர்த்தாருக்கு. கடவுள் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை ரத்தம் இதுவும் சொல்லி முடிச்சார். ஆனா அதுல ஒண்ணு செல்லுபடி ஆகல, சொல்லல. ஒரு புதிய நிலை வந்துச்சு. யாரு? தூயாவிலே விண்ணகத்திலிருந்து ஒரு ஆடு இறங்கி வருகிறது. ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். யோவான் நற்செய்தியிலே பார்க்கும் பொழுது
திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், இயேசு பற்றி சொல்றார். இது திருமுழுக்கு யோவான் வந்து அங்க சொல்றாரு, இயேசுவை பார்த்து சொல்றாரு. யோவான் நட்சத்திர முதல் அதிகாரத்தில் 29வது சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டியாம், இவரே உலகின் பாவத்தை போக்குபவர், இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர், இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். அன்னைக்கு மோசே வந்து எப்படி சொன்னாரு, அதெல்லாம் ஒன்று செல்லுபடி ஆகல. அதனால நித்தியத்தை எவ்வளோ ஆடு பிடிச்சிட்டு வருவாங்க, எவ்வளோ மாடு பிடிச்சிருவாங்க, ஒன்றும் கிடைக்கல. அதனால்தான் கடவுள் தன்னுடைய ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியா, உலகின் பாவங்களை போக்குற ஆட்டுக்குட்டியை அனுப்பி வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லித்தரான் இருக்கும். இதை நாங்கள் ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் தூய ஆவிலுக்குள் நாம் சிந்தித்து போனால் மிக மிகமாக இருக்கின்றிருக்கும். இந்த கருத்தை நீங்கள் முன்ன பசியில் அதே எபிரேய திருமத்தில் படித்து பார்க்கணும். எபிரேய திருமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் அந்த 8ஆம் அதிகார தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு? 8ஆம் அதிகாரத்தில் தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் மேன்மை, உடன்படிக்கையின் மேன்மை, புதிய உடன்படிக்கையின் தலைமை குரு இயேசுவே. புதிய உடன்படிக்கையின் தலைமை குரு இயேசுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி கொண்டு வந்தாருன்னா, அப்படியே நீங்க படிச்சு நீ கொண்டு வந்தானாக்க 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த 9வது வசனம் 6வது வசனம் நினைக்கிறேன், 6வது வசனம் தான். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறாக்க, இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தத்தின் மகிமை முன்னிய உடன்படிக்கை சிறப்படுகிறது. அதனால்தான் என் அன்பாவங்களே, வரப்போகிற நாட்களில் நான் பார்க்கணும் இருக்கு இல்லைங்கெல்லாம் இருக்கு. இயேசு பாதங்களெல்லாம் கழிய பெண்ணிட்டு திருவிருந்து கொண்டு வர்றாரு. அவர் கிருந்து வரும்போது அவர் சொல்ற வாசித்தான் இல்லைங்களா, இது உலகின் பாவங்களை போக்குற தேவ ஆட்கள். மத்திய 26ல் 28வது வசனம், மார்க்கில் 14 24 வசனம், இதெல்லாம் அந்த கருத்து. இது என் உடன்படிக்கையின் ரத்தம் சொல்வார், என் உடன்படிக்கையின் ரத்தம் சொல்வார். உடன்படிக்கை சொல்வார். அந்த முந்தைய ரத்தம் பிதவன் அது ரத்தம் பண்ணிருக்கும் என்று சொல்லுகிற பொழுது என் நண்பர்களே, இதுதான் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லி கொண்டு பழகும். அந்த முன்ன சொன்னேன் இல்லவா, 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் பார்த்தினாக்க அது சொல்லுவார் இருக்கும். அதெல்லாம் சொல்லுவார் இருக்கும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். என் நினைவாக புதிய உடன்படிக்கை தருகிற ஆட்டுக்குட்டியை ரத்தம் என்ன கொண்டு வந்து செய்யுங்க, எனக்கு என் நினைவாக செய்யுங்கன்னு சொன்னார். எத்தனை கருத்து நின்று என் அன்பார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே என்று நினைவாக சொல்லப்பட்டிருக்கும். இதைத்தான் அந்த எபிரேயர் 9ஆம் 9ஆம் அந்த அதுல 15வது வசனம் சொல்லுகிற ஒரே ஒரு கருத்து இதுதான். 15 சொல்லுகிறது என்ன அர்த்தம் சொல்லுகிறது? அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று என்றும் நிலைத்திருக்கும் உரிமை பேற்றை பெறும்படியாக இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, எப்படி சொல்லிருக்கப்பா, எப்படி சொல்லிருக்கு? பழைய உடன்படிக்கை எப்படிலாம் இருந்தது, புதிய உடன்படிக்கை எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்கணும். 2 புதிய உடன்படிக்கை வசன வார்த்தை எழுதுகிறது, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே நமக்கு கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட உடன்படிக்கையில் நாம் கடந்து போய் வாழணும்.
அனுபவிக்கணும், செயல்படுத்தணும். நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கலாம். நம் செய்கிற காரியங்களை வந்து இந்த புதிய உடன்படிக்கை படியாக ஆண்டுடைய அருளி மாசிரி பெற்று வாழ்கிற மக்களாக கடந்து வரலாம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்காக விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தவரே, ஒரு புதிய உடன்படிக்கையை அமைத்து எங்களுக்கு நடப்பித்து வருகிறவரே, உம்முடைய புதிய உடன்படிக்கையின் படியாக நாங்கள் வாழ்ந்து உம்முடைய அருளையும் ஆசிரியும் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்ச்சியோடு கூட ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கை எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற உடன்படிக்கை, வாழ்வளிக்கின்ற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைப்படி நாங்கள் வாழ்ந்து அனுபவித்து உம்மிலே இணைந்து மகிழ்கின்ற பாக்கியத்தை தருவீராக ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த தவக்கால நாட்களிலே இந்த வசன வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வாய் மாறட்டும். புதிய உடன்படிக்கை வாழ்வாகட்டும். என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னீரே, என் நினைவாக செய்கிறேன். எங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலிலே கடந்து கொள்கிற பொழுது ஆண்டவரே, இது நினைவாக இருக்கட்டும். ஆண்டவரே, வாழ்வைக்கின்ற வழியாக நினைக்கிறது இருக்கட்டும். ஆண்டவரே, தாழ்ச்சியோடு கூட ஒப்புக்கொண்டிருக்கிறோம். எங்கள் மீது அன்பும் பிரியமும் பாசம் வைத்த நாட்களில் இந்த உடன்படிக்கை தந்தீரே, அது என்றும் என்றும் எங்களுக்குள் அழைத்து செயல்படட்டும். மரித்து வீய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய திருப்பலிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். விண்ணகத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்குள் கடந்து வருவதாக இப்பொழுதும் நல்ல பிதாவே. ஆமென்.